நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது பந்தல் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நாளும் ஒரு திருக்குறள். அறத்துப்பால். துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூவும் மழை. விளக்கம். யாருக்கு உணவுப் பொருள்களை விளைவித்து தர மழை பயன்படுகிறதோ அவர்களுக்கே அந்த மழை அவர்கள் அருந்தும் உணவாகவும் ஆகி அரிய தியாகத்தை செய்கிறது. வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். பாஜக தலைவர் உட்பட நிர்வாகிகள் மீது காவல் நிலையத்தில் காங்கிரஸ் புகார். ராகுல் படத்தை அவமரியாதை செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தல். மோடி குறித்து அவதூறு பேச்சு. ராகுல் காந்தியை கண்டித்து பாஜகவினர் பேரணி. காங்கிரஸ் அலுவலகத்தை முற்றுகையிட முயன்றதால் போலீசாருடன் தள்ளுமுள்ளு. அமைச்சர்கள் மீது குற்றச்சாட்டு கூறிய பெண் எம்எல்ஏவுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும். திமுக எம்எல்ஏ நாஜிம் வலியுறுத்தல். இனி விரிவான செய்திகள். பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் அவரது தாய் குறித்து அவதூறாக பேசி ராகுல் காந்தி மற்றும் காங்கிரஸ் கட்சியை கண்டித்து புதுச்சேரியில் பாஜகவினர் 500க்கும் மேற்பட்டோர் மாநில தலைவர் ராமலிங்கம் தலைமையில் பேரணியாக சென்று காங்கிரஸ் அலுவலகத்தை முற்றுகையிட முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. பீகார் மாநிலத்தில் மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி தலைமையில் வாக்காளர் அதிகார யாத்திரை நடைபெற்றது. இந்த யாத்திரையின் போது பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் அவரது தாய் ஷீராபென் மோடியை தவறாக பேசியதாக பாஜக குற்றம் சாட்டியுள்ள விவகாரம் பெரும் சர்ச்சை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் பிரதமர் நரேந்திர மோடியையும் அவரது தாயாரையும் தரைக்குறைவாக பேசிய காங்கிரஸ் கட்சியினரை கண்டித்தும் ராகுல் காந்தி மன்னிப்பு கேட்க வலியுறுத்தியும் புதுச்சேரியில் பாஜகவினர் காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட முயன்றனர். புதுச்சேரி பாஜக மாநில தலைவர் ராமலிங்கம் தலைமையில் அமைச்சர் ஜான்குமார், சட்டமன்ற உறுப்பினர்கள் கல்யாண சுந்தரம், சாய் சரவணகுமார், செல்வம், தீப்பாய்ந்தான் உள்ளிட்ட 500க்கும் மேற்பட்ட பாஜகவினர் சுதேசி பஞ்சாலையில் இருந்து பேரணியாக மறைமலை அடிகள் சாலை, அண்ணா சாலை வழியாக வைஷால் வீதியில் உள்ள காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தை முற்றுகையிட சென்றனர். அப்போது அண்ணா சாலை அம்பலத்தடையார் மடம் வீதி சந்திப்பில் வந்த அவர்களை காவல்துறையினர் தடுப்புகள் அமைத்து தடுத்து நிறுத்தினர். தொடர்ந்து அங்கேயே ராகுல் காந்தி மற்றும் காங்கிரஸ் கட்சிக்கு எதிரான கண்டன கோஷங்களை எழுப்பி ராகுல் காந்தியின் உருவப்படத்தை செருப்பால் அடித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். பாஜகவினர் இந்த போராட்டம் காரணமாக அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரியில் பாஜகவினர் நடத்திய பேரணியின் போது ராகுல் காந்தியின் உருவப்படத்தை தீயிட்டு எரித்தும் செருப்பால் அடித்த நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி காங்கிரஸ் கட்சியினர் காவல்துறையினரிடம் புகார் அளித்தனர்.
பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் அவரது தாய் குறித்து சர்ச்சையான கருத்துக்களை காங்கிரஸ் கட்சியின் எம்பி ராகுல் காந்தி தெரிவித்ததாக கூறி புதுச்சேரி மாநில பாரதிய ஜனதா கட்சியினர் காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தை முற்றுகையிட முயன்றனர். அப்பொழுது போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் காங்கிரஸ் கட்சியின் எம்பி ராகுல் காந்தியின் உருவப்படத்தை தீயிட்டு எரித்தும் செருப்பால் அடித்தும் தங்களது எதிர்ப்பை தெரிவித்தனர். இந்நிலையில் ராகுல் காந்தியின் உருவப்படத்தை அவமதிப்பு செய்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்து காங்கிரஸ் கட்சியின் துணைத் தலைவர் அனந்தராமன் தலைமையில் காங்கிரஸ் கட்சியின் சட்டமன்ற கட்சித் தலைவர் பைத்தியநாதன் உள்ளிட்ட நிர்வாகிகள் பெரியகடை காவல் நிலையத்தில் ஆய்வாளர் ஜெய்சங்கரிடம் புகார் அளித்தனர். மேலும் ராகுல் காந்தியின் உருவப்படத்தை அவமதிப்பு செய்தவர்கள் மீது ஜாமீனில் வெளியே வர முடியாத பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்ய வேண்டுமென வலியுறுத்திய அவர்கள் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் காங்கிரஸ் கட்சி சார்பில் காவல்துறையை கண்டித்து மிகப்பெரிய அளவில் ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் எனவும் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். புதுவையில் நெடுங்காடு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சந்திர பிரியங்கா தனக்கு சில அமைச்சர்கள் டார்ச்சர் செய்வதாக பேசி வீடியோ வெளியிட்ட நிலையில் எம்எல்ஏ சந்திர பிரியங்காவிற்கு புதுவை முதல்வர் பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்றும் இதுகுறித்து விசாரணை செய்ய வேண்டும் என்றும் திமுக சட்டமன்ற உறுப்பினர் நாஜிம் முதல்வருக்கு கோரிக்கை. புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டம் நெடுங்காடு தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான சந்திர பிரியங்கா 2 நாட்களுக்கு முன்பு சமூக வலைதளங்களில் வீடியோ ஒன்று வெளியிட்டார். இதில் தன்னை பெண் என்றும் முன்னாள் அமைச்சர் மற்றும் தற்போது சட்டமன்ற உறுப்பினராக உள்ள தனக்கும் தனது ஆதரவாளர்களுக்கும் பெயர் குறிப்பிட விரும்பாத அமைச்சர்கள் தொடர்ந்து டார்ச்சர் செய்து தொந்தரவு கொடுத்து வருவதாக பேசிய வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியது. இதனையடுத்து இன்று காரைக்கால் தெற்கு தொகுதி திமுக சட்டமன்ற உறுப்பினர் நாஜிம் செய்தியாளர்களை சந்தித்தார். இதில் சட்டமன்ற உறுப்பினர் சந்திர பிரியங்கா வெளியிட்ட பதிவில் ஒரு அமைச்சர் தமக்கு டார்ச்சர் கொடுப்பதாகவும் ஒரு பதிவை வெளியிட்டுள்ளார். இதனை நாங்கள் சாதாரணமாக கடந்து போய்விட முடியாது. நாங்களும் சட்டமன்ற உறுப்பினர்கள். எனவே எம்எல்ஏ சந்திர பிரியங்காவிற்கு புதுச்சேரி மாநில முதலமைச்சர் ரங்கசாமி இந்த பிரச்சனையில் தலையிட்டு அவருக்கு முழு பாதுகாப்பு அளிக்க வேண்டும். அவரது கருத்து குறித்து உரிய விசாரணை செய்ய வேண்டும் என்று புதுச்சேரி முதலமைச்சருக்கு திமுக சட்டமன்ற உறுப்பினர் நாஜிம் கோரிக்கை வைத்துள்ளார். சட்டப்பேரவைத் தலைவர் சட்டமன்ற உறுப்பினர் சந்திர பிரியங்கா அவர்களை அழைத்து இது குறித்து உரிய விசாரணை நடத்த வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்தார். இதனைத் தொடர்ந்து இந்த வீடியோவில் எம்எல்ஏ சந்திர பிரியங்கா ஒரு அதிகாரி மீது கருத்து தெரிவித்துள்ளார். அது காவல்துறையாக இருக்கும் என்றும் காரைக்காலில் சமீப காலமாக காவல்துறை ஒரு சிலரின் கட்டுப்பாட்டுக்குள் சென்றுள்ளது. எனவே இதற்கு காரைக்காலில் உள்ள முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் அவர்கள் உரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரி அன்னை சிவகாமி பள்ளியில் நடைபெற்ற டெங்கு குறித்த விழிப்புணர்வு அறிவியல் கண்காட்சியை சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் பார்வையிட்டு வெற்றி பெற்ற மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டினார். புதுச்சேரி முதலர்பேட்டை ஆரம்ப சுகாதார நிலையத்தின் சார்பில் அன்னை சிவகாமி அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் டெங்கு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு முதலர்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் சம்பத், இயக்குனர் டாக்டர் சிவராமன், கல்வித்துறை மாநில திட்ட இயக்குனர் கல்பனா ஆகியோர் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டனர். டெங்கு விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் மாணவர்களின் டெங்கு கண்காட்சி நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து கோலப்போட்டி, ஓவியப் போட்டி போன்றவை நடத்தப்பட்டது. டெங்கு நோயிலிருந்து எப்படி நம்மை பாதுகாப்பது, கொசு உற்பத்தியை எவ்வாறு தடுப்பது மற்றும் அவற்றை மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தி டெங்கு இல்லாத புதுவையை மாற்ற உறுதி ஏற்பதாக அமைந்திருந்தது. டெங்கு விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டனர். போட்டியில் வெற்றி பெற்ற அனைவருக்கும் சிறப்பு அழைப்பாளர்கள் பரிசுகள் வழங்கினார்கள். நிகழ்ச்சியில் அன்னை சிவகாமி பள்ளி துணை முதல்வர் கலியமூர்த்தி வரவேற்றார். ஆரம்ப சுகாதார நிலையத்தின் மருத்துவர் சரண்யா நன்றி உரையாற்றினார். மருத்துவர் பாலாஜி, மலேரியா பிரிவின் தொழில்நுட்ப வல்லுநர்கள், சுகாதாரத்துறை ஊழியர்கள், ஆஷா பணியாளர்கள், பொதுமக்கள் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பள்ளியின் NSS ஆசிரியை தசிசாந்தா, சுகாதார உதவி ஆய்வாளர் ஜானகிராமன், ஆனந்தராஜ், ரீட்டா, சரவணன், சுகாதார ஆய்வாளர் ஸ்ரீதரன், பள்ளி மாணவர்கள், ஊழியர்கள் கலந்து கொண்டனர்.
நன்றி சார். அப்படியே இருங்க. சோ பிரியா, நீங்க எப்போ பிசினஸ் ஆரம்பிச்சீங்க? என்னோட ப்ரீயட்ஸ் லைஃப் என்ட்ரி கொடுத்தப்போ. ஆனால் அதை பற்றி சொல்ல எனக்கு பயம். ஸ்கூல் பெஞ்சில் உட்கார பயம், பஸ்ஸில் லீக்கேஜ் ஆகிடுமோன்னு பயம், ரன்னிங் ரேஸில் ஓட பயம். இப்போ அந்த பயமுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப். அதுக்கு தான் நம்ம பெண்மை சானிட்டரி நாப்கின் இருக்குல்ல. லீக்கேஜ் இல்லை, இரிட்டேஷன் இல்லை, கெமிக்கல் இல்லை, பியூர் காட்டன் கம்ஃபர்ட் மட்டும்தான். பெண்மை சானிட்டரி நாப்கின் கம்ஃபர்டபுள்னா ப்ரீயட்ஸும் கம்ஃபர்டபுள். மாவட்டங்கள் தோறும் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் நடந்து கொண்டிருக்கிறது. அதில் ஒரு பகுதியாக இன்று கண்டமங்கலம் ஒன்றியத்தில் தனியார் திருமண மண்டபத்தில் நடந்த உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் சின்னபாபு, சமுத்திரம், தாண்டவமூர்த்தி குப்பம், ஆழியூர் ஆகிய பஞ்சாயத்துக்களைச் சேர்ந்த மக்கள் அனைவரும் தங்கள் கோரிக்கை மனுக்களை பதிவு செய்தனர். முகாமில் முன்னதாக ஒன்றிய சேர்மன் RS வாசன், ஒன்றிய துணைச் சேர்மன் நஜ்ரா பேகம், ஒன்றிய செயலாளர் சீனு செல்வரங்கம், ஆழியூர் ஒன்றிய கவுன்சிலர் கலைராஜன் மற்றும் சின்னபாபு, சமுத்திரம் பஞ்சாயத்து தலைவர் தனம் அருளரசன், தாண்டவமூர்த்தி குப்பம் பஞ்சாயத்து தலைவர் முருகன், ஆழியூர் பஞ்சாயத்து துணைத் தலைவர் ஐயனார், பஞ்சாயத்து தலைவர்கள், அதனைத் தொடர்ந்து விழுப்புரம் சட்டமன்ற உறுப்பினர், விழுப்புரம் மத்திய மாவட்ட செயலாளர் டாக்டர் லட்சுமணன் கலந்து கொண்டனர். மக்களையும் அதிகாரிகளையும் நேரில் சந்தித்து இம்முகாம் பற்றி கேட்டறிந்தார். உடன் ஒன்றிய நிர்வாகிகள் லட்சுமணன், செந்தில், முருகன், கலியை பெருமாள், காசிநாதன், சிவஞானம், தொல்காப்பியன் ஆகியோர் கலந்து கொண்டனர். புதுவை தமிழ்ச்சங்கத்தில் மாணவர்களுக்கு பரிசளிப்பு. தமிழ் அறிஞர்களுக்கு விருது வழங்கும் விழா தமிழ்ச்சங்க தலைவர் முனைவர் வி. முத்து தலைமையில் நடைபெற்றது. புதுவை தமிழ்ச்சங்கத்தில் விடுதலை நாள் விழா, தமிழ் பாடத்தில் சிறப்பிடம் பெற்ற மாணவர்களுக்கு பரிசளிப்பு, மறுமலர்ச்சி கவிஞர் மன்னர் மன்னன் விழா புதுவை தமிழ்ச்சங்க தலைவர் கலைமாமணி முனைவர் வி. முத்து தலைமையில் நடைபெற்றது. விழாவில் தமிழ்ச்சங்க செயலர் சீனு மோகன்தாசு வரவேற்புரையாற்றினார். துணைத் தலைவர் தமிழ் மாமணி ஆதிகேசவன், பொருளாளர் அருள் செல்வம், துணைத் தலைவர் திருநாவுக்கரசு, துணை செயலர் தினகரன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இவ்விழாவில் விடுதலை பயிர் வளர்ப்போம் என்ற தலைப்பில் திரைப்பட இயக்குனர் எழுத்தாளர் ராசி அழகப்பன் சிறப்புரையாற்றினார். பாவேந்தர் பெயரன் முனைவர் பாரதி மகிழ்வு உரையாற்றினார். விழாவில் விடுதலையால் விளைந்த நன்மை மற்றும் மறுமலர்ச்சி கவிஞர் மன்னர் மன்னன் என்ற தலைப்பில் தமிழ் மாமணி துறை மாலிரியன் அவர்கள் தலைமையில் பாவரங்கம் நடைபெற்றது. பாவரங்கத்தில் அவர் பாவலர்கள் பரமேஸ்வரன், கவிஞர் புதுவை பிரபா, சுகன்யா, ராஜஸ்ரீ, மகேஷ், குமரவேல், முனைவர் பிரபா, பூமா பிரீத்தி, ஆரா வாசுகி ஆகியோர் கவிதை வாசித்தனர். இவ்விழாவில் இங்கிலாந்து நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய புதுச்சேரி எழுத்தாளர் முனைவர் சுந்தர முருகனுக்கு புதுவை தமிழ்ச்சங்க தலைவர் தமிழ்ச்சங்க விருது வழங்கி பாராட்டினார். பிரான்ஸ் நாட்டை சார்ந்த தமிழறிஞர் நடராஜன் சுந்தரேசன், முனைவர் உசேன், பிரெஞ்சு இந்திய விடுதலை இயக்க தலைவர் சிவராஜ் ஆகியோருக்கு தமிழ்ச்சங்கம் விருது வழங்கப்பட்டது. இவ்விழாவில் 10ஆம் மற்றும் 12ஆம் வகுப்பு தமிழ் பாடத்தில் 100 மதிப்பெண் பெற்று 30க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகளுக்கு புதுவை தமிழ்ச்சங்க தலைவர் கலைமாமணி முனைவர் வி. முத்து ரொக்கப்பரிசு மற்றும் பாராட்டு சான்றிதழ் வழங்கி பாராட்டினார். விழாவில் பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த இலங்கை வேந்தன் பொறிஞ்சர் பாலசுப்பிரமணியன், மேனாள் காவல்துறை கண்காணிப்பாளர் பாலகிருஷ்ணன், சிங்கப்பூர் முனைவர் அருள்ராஜ், தமிழ்ச்சங்க ஆட்சிக்குழு உறுப்பினர்கள் கலைமாமணி, MS ராஜா, பொறிஞ்சர் சுரேஷ்குமார், பாவலர் ஆனந்தராசன், ஏராளமான தமிழறிஞர்கள், பொதுமக்கள், மாணவ மாணவிகள், பெற்றோர்கள் என திரளானோர் கலந்து கொண்டனர். முடிவில் ஆட்சிக்குழு உறுப்பினர் சிவேந்திரன் நன்றி கூறினார். கலைவாணி சதீஷ் அவர்கள் மேடம் இங்கே பாருங்க மேடம், இங்கே பாருங்க, சைடில் பாருங்க, சைடில் வரீங்க மேடம், எங்கே பாருங்க, மாணவிகள் டீச்சர் ஆசிரியர்கள் கொஞ்சம் பின்னால் வாங்க எல்லாம் கொஞ்சம் பின்னாடி வாங்க.
திருபுவனை கூட்டுறவு நூற்பாலை முன்பு தொழிற்சங்க தொழிலாளர்கள் சார்பில் ஆலைவாயில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. சென்னை உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பின்படி தொழிலாளர்களின் நிலுவை சம்பளங்களை வழங்கக் கோரியும் அதனைத் தொடர்ந்து புதுச்சேரியில் நடைபெற இருக்கின்ற கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. திருபுவனை கூட்டுறவு நூற்பாலை கடந்த 3 ஆண்டுகளாக கால வரையற்று மூடப்பட்டுள்ள நிலையில் அங்கே பணிபுரிந்த 550 தொழிலாளர்கள் வேலையிழந்து பாதிப்படைந்துள்ளார்கள். அப்போது புதுச்சேரி கூட்டுறவு துறையின் மூலம் செயல்பட்ட திருபுவனை கூட்டுறவு நூற்பாலையில் பணிபுரிந்த தொழிலாளர்கள் அவர்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டு சம்பளம் வழங்காத அரசை கண்டித்து பல்வேறு போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற இந்த வாயிற் கூட்டத்திற்கு ஆலையின் INTCU TMC சங்கத்தின் தலைவர் சிவசங்கரன் கூட்டத்தை துவக்கி வைத்து தலைமை தாங்கி பேசினார். கூட்டத்திற்கு அனைத்து சங்க தலைவர்கள், நிர்வாகிகள் கங்காதரன், நடராஜன், ரமேஷ், திருமூர்த்தி, ரவி, ஞானப்பிரகாசம், விசுவாசு, சங்கரன் ஆகியோர் முன்னிலை வகித்து பேசினார்கள். இந்த கூட்டத்தில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. அதில் கடந்த 2022 முதல் மூடப்பட்ட இந்த ஆலையில் பணிபுரிந்த 550க்கும் மேற்பட்ட தொழிலாளர்களுக்கு முழு சம்பள தொகையை வழங்க வேண்டும். 2012 5 மாதம் ஆலை மூடப்பட்ட காலகட்டத்தில் வழங்கக்கூடிய லே ஆஃப் சம்பளத்தை வழங்க வேண்டும். 2017 2022 வரை 5 ஆண்டு கால போனஸை வழங்க வேண்டும். தொழிலாளர்களின் நலன் கருதி மீண்டும் ஆலையை இயக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த வாயிற் கூட்டம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து வருகின்ற செப்டம்பர் 8ஆம் தேதி காலை 10 மணி அளவில் புதுச்சேரி உள்ளாட்சித்துறை அலுவலகத்தின் எதிரில் திருபுவனை கூட்டுறவு நூற்பாலை மேலாண் இயக்குநரை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று தொழிற்சங்கம் தலைவர்கள் மற்றும் நிர்வாகிகள் தொழிலாளர்கள் இந்த கூட்டத்தின் வாயிலாக தெரிவித்தனர். So பிரியா, நீங்க எப்போ பிசினஸ் ஆரம்பிச்சீங்க? என்னோட பீரியட்ஸ் லைஃப் என்ட்ரி கொடுத்தப்போ. ஆனால் அதை பற்றி சொல்ல எனக்கு பயம். ஸ்கூல் பெஞ்சில் உட்கார பயம், பஸ்ஸில் லீக்கேஜ் ஆகிடுமோன்னு பயம், ரன்னிங் ரேஸில் ஓட பயம். இப்போ அந்த பயமுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப். அதுக்கு தான் நம்ம பெண்மை சானிட்டரி நாப்கின் இருக்குல்ல. லீக்கேஜ் இல்லை, இரிட்டேஷன் இல்லை, கெமிக்கல் இல்லை, பியூர் காட்டன் கம்ஃபர்ட் மட்டும்தான். பெண்மை சானிட்டரி நாப்கின் கம்ஃபர்டபுள்னா பீரியட்ஸும் கம்ஃபர்டபுள். கத்தார் நாட்டில் நடந்த சாலை விபத்தில் இறந்தவர் குடும்பத்தினருக்கு முதல்வர் நிவாரண நிதியை அமைச்சர் வேலு வழங்கினார். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அடுத்த பக்ரிபாளையம் ரகுமான்பேட்டையை சேர்ந்த நவாஸ் என்பவர் கடந்த 10 ஆண்டுகளாக கத்தார் நாட்டில் ஓட்டுநராக வேலை செய்து வந்துள்ளார். கடந்த சில நாட்களுக்கு முன் கத்தாரில் நடந்த சாலை விபத்தில் நவாஸ் இறந்துவிட்டார். இந்த தகவல் அறிந்த தமிழ்நாடு முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவரது குடும்பத்தினருக்கு தனது இரங்கலை தெரிவித்துக் கொண்டு முதல்வர் நிவாரண நிதியிலிருந்து ரூபாய் 5 லட்சம் வழங்க உத்தரவு பிறப்பித்தார். அதன் பேரில் தமிழ்நாடு பொதுப்பணித்துறை அமைச்சர் வேலு நவாஸ் குடும்பத்திற்கு காசோலையை வழங்கினார். இதில் தமிழ்நாடு சட்டப்பேரவை துணைத் தலைவர் பிச்சாண்டி, திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் தர்பகராஜ், திருவண்ணாமலை நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணாதுரை, செங்கம் சட்டமன்ற உறுப்பினர், செங்கம் மேற்கு ஒன்றிய செயலாளர் மனோகரன் மற்றும் முக்கிய நிர்வாகிகள் உடனிருந்தனர். புதுச்சேரியில் 72 இளநிலை வழக்கறிஞர்களுக்கு உதவித்தொகை முதலமைச்சர் ரங்கசாமி இன்று வழங்கினார். புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையிலான அரசு பொறுப்பேற்ற பிறகு புதுச்சேரி சட்டத்துறையானது புதுச்சேரி இளநிலை வழக்கறிஞர்களுக்கு புதுச்சேரி அரசின் இளநிலை வழக்கறிஞர்கள் திட்ட விதிகளின் கீழ் வழக்கறிஞர் ஒருவருக்கு மாதாந்திர உதவித்தொகையாக ரூபாய் 5000 வீதம் கடந்த 2 ஆண்டுகளாக வழங்கி வருகிறது. இந்த வழக்கறிஞர்களுக்கான நிதி உதவியை பெறுவதற்கு வழக்கறிஞர்கள் 30 வயதிற்குள் இருக்க வேண்டும். புதுச்சேரி டாக்டர் அம்பேத்கர் அரசு சட்டக் கல்லூரியில் சட்டப்படிப்பில் பட்டம் பெற்று புதுச்சேரியில் வழக்கறிஞர்களாக இருக்க வேண்டும். ஆண்டு வருமானம் ரூபாய் 2 லட்சத்திற்கு மிகாமல் இருக்க வேண்டும். இந்த நிபந்தனைகளை உள்ளடக்கிய வழக்கறிஞர்கள் இந்த உதவித்தொகையை பெறுவதற்கு தகுதி உடையவர்கள். இத்திட்டத்தின் கீழ் முதல் முறையாக இளநிலை வழக்கறிஞர்களுக்கு உதவித்தொகை வழங்கப்பட்டது. இன்று முதலமைச்சர் ரங்கசாமி சட்டப்பேரவையில் உள்ள தனது அலுவலகத்தில் 72 இளநிலை வழக்கறிஞர்களுக்கு உதவித்தொகையாக 86,40,000 ரூபாய்க்கான காசோலையை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் சட்ட அமைச்சர் லட்சுமி நாராயணன், சட்ட செயலர் கேசவன், சட்டத்துறை சார்பு செயலர் ஜானாஸ் ரபி என்கின்ற ஜான்சி, வழக்கறிஞர் சங்கத் தலைவர் ரமேஷ், செயலாளர் நாராயணகுமார் ஆகியோர் உணர்ந்தனர். புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கொம்புயூன் பஞ்சாயத்துகளுக்கு குடிநீர் கலநீர் பரிசோதனை பெட்டியை முதலமைச்சர் ரங்கசாமி இன்று வழங்கினார்.
ஜல்சக்தி அமைச்சகத்தின் வழிகாட்டுதலின்படி ஜேஜேஎம் திட்டம் மற்றும் நிதி மூலம் அனைத்து புதுவை மற்றும் காரைக்கால் 10 கொம்பியூன் பஞ்சாயத்துகளுக்கு 2ஆம் கட்டமாக 123 குடிநீர் கலநீர் பரிசோதனை பெட்டி வழங்கப்படுகிறது. அதன் பொருட்டு குடிநீர் கள பரிசோதனை பெட்டியினை கொம்பியூன் ஆணையர்கள், சுய உதவிக்குழு உறுப்பினர்கள் மற்றும் VWSC உறுப்பினர்களுக்கு முதல்வர் ரங்கசாமி இன்று சட்டப்பேரவையில் வழங்கி தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் உள்ளாட்சித்துறை இயக்குநர் சக்திவேல், துணை இயக்குநர் நகராட்சி சௌந்தரிராஜன், நாகராஜன், செயற் பொறியாளர் உள்ளாட்சித்துறை, ஜேஜேஎம் ஒருங்கிணைப்பாளர் பாலமுருகன் ஆகியோர் பங்கேற்றனர். இந்த குடிநீர் கள பரிசோதனை பெட்டியின் மூலமாக குடிநீரில் உள்ள pH, காரத்தன்மை, கடினத்தன்மை, குளோரைடு, புளோரைடு, அமோனியா, நைட்ரேட், இரும்பு பாஸ்பேட், குளோரின், TDS உள்ளிட்ட 12 வகையான தர குறைபாடுகளை அந்த இடத்திலேயே கண்டறியலாம். அரியாங்குப்பம் கொம்புயூன் பூர்ணாங்குப்பம் அருள்மிகு ஸ்ரீ பூரணி ஸ்ரீ பொற்களை சமேத ஸ்ரீ வெள்ளுப்பட்டி ஐயனாரப்பன் சுவாமி ஆலய புனாவர்த்தன ஜீர்ணாத்தன அஷ்டபந்தன திருக்குட நன்னீராட்டு பெருவிழா வருகின்ற ஆவணி மாதம் 19ஆம் தேதி செப்டம்பர் மாதம் 4ஆம் தேதி காலை 8 மணிக்கு மேல் 9 மணிக்குள் நடைபெற உள்ளதை முன்னிட்டு மங்கள இசையுடன் தொடங்கிய நிகழ்ச்சியில் கோபூஜை, விக்னேஸ்வர பூஜை, துர்கா ஹோமம், லட்சுமி ஹோமம், நவக்கிரக ஹோமம், பூர்ணாகுதி ஆகியவை நடைபெற்று பொதுமக்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது. இதற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாக அதிகாரி பாஸ்கரன், திருப்பணிக்குழு தலைவர் முருகேச கவுண்டர் மற்றும் திருப்பணி குழுவினர்கள், ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர். முக்கிய நிகழ்வான திருக்குட நன்னீராட்டு பெருவிழா வருகின்ற 4/9/2025 வியாழக்கிழமை அன்று காலை 8 மணிக்கு கடம் புறப்பட்டு 8:20 மணிக்கு மேல் 8:45 மணிக்குள் மூலவர் கும்பாபிஷேகமும் பரிவார தேவதைகள் கும்பாபிஷேகமும் மகா தீபாரதமும் நடைபெறும் என்பது குறிப்பிடத்தக்கது. So பிரியா, நீங்க எப்போ பிசினஸ் ஆரம்பிச்சீங்க? என்னோட பீரியட்ஸ் லைஃப் என்ட்ரி கொடுத்தப்போ. ஆனால் அதை பற்றி சொல்ல எனக்கு பயம். ஸ்கூல் பெஞ்சில் உட்கார பயம், பஸ்ஸில் லீக்கேஜ் ஆகிடுமோன்னு பயம், ரன்னிங் ரேஸில் ஓட பயம். இப்போ அந்த பயமுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப். அதுக்கு தான் நம்ம பெண்மை சானிட்டரி நாப்கின் இருக்குல்ல. லீக்கேஜ் இல்லை, இரிட்டேஷன் இல்லை, கெமிக்கல் இல்லை, பியூர் காட்டன் கம்ஃபர்ட் மட்டும்தான். பெண்மை சானிட்டரி நாப்கின் கம்ஃபர்டபுள்னா பீரியட்ஸும் கம்ஃபர்டபுள். வில்லியனூர் தொகுதியில் சட்டம் ஒழுங்கு சீர்கெடக்கூடாது, நிலத்திற்கு உரியவர்களை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதே எனது நோக்கம் என்று தன் மீது அவதூறு பரப்பும் நோக்கில் வெளியான வீடியோ குறித்து எதிர்க்கட்சித் தலைவர் சிவா ஆதாரங்களுடன் விளக்கம். புதுச்சேரி சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் திமுக அமைப்பாளருமான சிவா அவர்கள் இன்று செய்தியாளர்களிடம் கூறியதாவது: திமுக விவசாய அணியைச் சேர்ந்த உதியம்பட்டு குலசேகரன் அப்பகுதியில் உள்ள நிலத்தை அவரது உறவினரிடம் குத்தகை பெற்று 100 ஆண்டுகளுக்கும் மேலாக 3 தலைமுறைகளாக குத்தகை செய்து வருகின்றனர். இந்நிலையில் காட்டேரிக்குப்பம் கிராமத்தைச் சேர்ந்த IRP காவலர் கார்த்திகேயன் கடந்த 16/8/25 அன்று 40 அடியாட்களுடன் குலசேகரன் பயிர் செய்யும் குத்தகை நிலத்திற்குள் அத்துமீறி நுழைந்து ரவுடிசம் செய்துள்ளார். இது பற்றி குலசேகரன் என்னிடம் தெரிவித்தார். உடன் நான் போலீசாரை தொடர்பு கொண்டு சட்டம் ஒழுங்கை காப்பாற்றி நடவடிக்கை எடுக்கும்படி வலியுறுத்தினேன். வில்லியனூர் போலீசார் உடனடியாக நடவடிக்கை எடுக்காததால் TIG, SSP ஆகியோரிடம் தெரிவித்து நடவடிக்கை எடுக்க செய்தேன். மேலும் IRPN காவலர் கார்த்திகேயன் உள்ளிட்டோர் எனது வீட்டிற்கு வந்தனர். அப்பொழுது நிலப்பிரச்சினை தொடர்பாக நான் பேசுவது இல்லை, நீதிமன்றம் அல்லது கலெக்டர் அலுவலகம் சென்று அது யாருடைய சொத்தோ எடுத்துக்கொள்ளுங்கள், சட்டம் ஒழுங்கு பிரச்சனை செய்யாதீர்கள் என்று கூறி அனுப்பிவிட்டேன். வெளியே போகும்போது நான் செய்த சம்பவத்திற்கு CBI வழக்கு பதிவு செய்தே என் மீது எந்தவித நடவடிக்கையும் இல்லை என்று கூறிக்கொண்டே சென்றார். இந்நிலையில் இவ்விவகாரத்தில் என் மீது அவதூறு பரப்பும் நோக்கில் ஆளுநர் மாளிகை முன்பு சிலர் பேட்டி அளித்துள்ளனர். அரசியல் காழ்ப்புணர்ச்சியால் வில்லியனூரில் எனக்குள்ள நற்பெயரை கெடுக்கும் நோக்கில் புகார் கூறுகின்றனர். வில்லியனூர் தொகுதியில் சட்டம் ஒழுங்கு சீர்கெடக்கூடாது, நிலம் யாருக்கு சொந்தமோ அவர்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதே எனது நோக்கம். இவ்வாறு அவர் கூறினார். புதுச்சேரி முத்தியால்பேட்டை ஸ்ரீ லட்சுமி ஹைகிரீவ பெருமாள் திருக்கோவிலின் 54வது பிரம்மோற்சவ விழாவை ஒட்டி
ஹைகிரீவ பெருமாள் ராமர் அலங்காரத்தில் அனுமந்த வாகனத்தில் திருவீதி உலா நடைபெற்றது. புதுச்சேரி முத்தியால்பேட்டை ராமகிருஷ்ணா நகர் பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ லட்சுமி ஹைகிரீவ திருக்கோவில். இந்த திருக்கோவிலில் எழுந்தருளுள்ள ஸ்ரீ லட்சுமி ஹைகிரீவ பெருமாளுக்கு 54வது பிரம்மோற்சவ விழா 28ஆம் தேதி துவஜாரோகணம் என்கிற கொடியேற்ற நிகழ்ச்சியுடன் தொடங்கியது. இதனைத் தொடர்ந்து தினம்தோறும் ஹைகிரீவர் பல்வேறு வாகன சேவையில் எழுந்தருளி வருகின்றார். இதனைத் தொடர்ந்து ஹைகிரீவர் பெருமாள் மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு இரட்டை கருட வாகன சேவையில் திருவீதி உலா நடைபெற்றது. தொடர்ந்து பட்டாச்சாரியர்கள் வேத பாராயணம் பாட மகா தீபாரதை காட்டப்பட்டு பக்தர்களால் கோவிந்தா கோவிந்தா கோஷத்துடன் திருவீதி புறப்பாடு நடைபெற்றது. இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு பெருமாளை வழிபட்டு சென்றனர். பள்ளி தென்னல் கிராமத்தில் கபடி போட்டி எம்எல்ஏ பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி தொடங்கி வைத்தார். விழுப்புரம் மாவட்டம் கண்டமங்கலம் ஒன்றியம் பள்ளித்தென்னல் கிராமத்தில் முன்னாள் கபடி தேசிய விளையாட்டு வீரர்கள் மற்றும் காலி ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் பள்ளித்தென்னல் இளைஞர்கள் இணைந்து நடத்திய சீனியர் மற்றும் சூப்பர் சீனியர் 40 வயதிற்கு மேற்பட்டவருக்கான முதலாம் ஆண்டு தென்னிந்திய அளவிலான கபடி போட்டியினை சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி அவர்கள் விளையாட்டு வீரர்களுக்கு கைகுலுக்கி வாழ்த்து தெரிவித்து கபடி ஆட்டத்தை துவக்கி வைத்தார். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். பாஜக தலைவர் உட்பட நிர்வாகிகள் மீது காவல் நிலையத்தில் காங்கிரஸ் புகார். ராகுல் படத்தை அவமரியாதை செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தல். மோடி குறித்து அவதூறு பேச்சு. ராகுல் காந்தியை கண்டித்து பாஜகவினர் பேரணி. காங்கிரஸ் அலுவலகத்தை முற்றுகையிட முயன்றதால் போலீசாருடன் தள்ளுமுள்ளு. அமைச்சர்கள் மீது குற்றச்சாட்டு கூறிய பெண் எம்எல்ஏவுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும். திமுக எம்எல்ஏ நாஜிம் வலியுறுத்தல். இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைந்தன. நன்றி, வணக்கம்.